ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நான் வந்து பேச்சுலர்ஸ்க்கு ஒரு மாதத்துக்கு எவ்வளோ செலவாகுங்கிற இன்ஃபர்மேஷனை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். நான் ஏற்கனவே வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் இன் மஸ்கட் வந்து நான் வீடியோ ஷேர் பண்ணல. நிறைய கமெண்ட் செக்ஷனில் வந்து இந்த கொஷின் வந்து இருந்ததுங்க. பேச்சுலர்ஸ்க்கு வந்து, அதாவது பேச்சுலர்ஸ்னால் வந்து ஃபேமிலி இல்லாமல் சிங்கிளாக இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ செலவாகுங்கிறத வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ ஃப்யூச்சரில் யாராவது இங்கே வேலை கிடச்சி வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து அகாமடேஷனுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் வந்து ரெண்டு விஷயம் நீங்கள் நோட் பண்ணுங்க. நீங்கள் வந்து ஜாப் வந்து உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் கொடுக்கும் போதுவே வந்து சில இதெல்லாம் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதில் வந்து அகாமடேஷன் வந்து ஃப்ரீயாகவே வந்து மேக்ஸிமம் கம்பெனிஸில் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதாவது கேட்டகரி வைஸு. இப்போ மேனேஜர்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னா சில கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க இருக்கிற வீட்டுக்கான வாடகையை வந்து கம்பெனியே கொடுத்துரும். நம்ம வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி வீட்டில் இருந்துக்கலாம், பட் கம்பெனி வந்து அந்த வாடகையை வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணும். சில கம்பெனியில் வந்து அலவன்ஸ் மாதிரி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, நம்ம வந்து இப்போது ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ்னே வந்து சேலரியோட ஒன்றா சேர்த்து கொடுத்துருவாங்க. சில கம்பெனியில் வந்து நம்ம சாய்ஸுக்கு வந்து ஃபுல் ஃபர்னிஷ்டு வீடு எடுத்துகிட்டு அவங்க வாடகை பே பண்ணுவாங்க. சில இடத்துல வந்து ஃபுல் ஃபர்னிஷ்டாக அகாமடேஷனே வந்து அவங்களே கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, ஸோ நம்மளுடைய கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி கம்பெனியே வந்து அகாமடேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணும். இதில் ஒரு சில கம்பெனியில் கொடுக்குற அகாமடேஷன் பிடிக்காமல் என்ன பண்ணிடுவாங்கன்னா வெளியில் வந்து தங்குவாங்க. பட் யாருமே வந்ததுமே காசு செலவு பண்ணி வெளியில் வந்து தங்க மாட்டாங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் செட்டில் ஆனதுக்கப்புறம், அதாவது ஒரு 1 இயர் 1.5 இயர்ஸ்க்கு ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் சார்ட் அவுட் ஆனதுக்கப்புறம் ஓகே நம்ம வெளியில் ஒரு ரூம் எடுத்து தங்கிக்கலாம், கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம்னு நினைக்கிறவங்க தான் வந்து கம்பெனி அகாமடேஷனை விட்டுட்டு வெளியில் வருவாங்க. பட் என்னோட அட்வைஸ் என்னென்னா, நீங்கள் புதுசாக வர்றீங்க, ஃபேமிலி பேக்ரவுண்ட் கொஞ்சம் சிரமப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்ததுமே வந்து தனியாக வாடகைக்கு வீடு எடுத்து தங்கி எக்ஸ்பென்ஸ் பண்ண வேண்டாம். கம்பெனி கொடுக்குற அகாமடேஷனை மேனேஜ் பண்ணிக்கிட்டா கிட்டத்தட்ட நம்ம பணத்துக்கு ஒரு 10,000 ரூபா வந்து நீங்கள் சேவ் பண்ணலாம். வெளியில் இருக்கிறத விட கம்பெனிக்குள்ளேயே இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பணம் வந்து ரெண்ட்டுக்குன்னு போகிற அமௌண்ட் வந்து நமக்கு வந்து சேவிங்ஸாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து அகாமடேஷனுக்கு எவ்வளோ ஆகும்னு சொல்கிறேங்க. 30 ரியால்லேருந்து 60 ரியால் வரைக்கும் ஆகும் ஒரு ஆளுக்கு. சரிங்களா, ஷேர் பண்ணி தான் இருப்பாங்க. ஒரு ஃப்ளாட்டை வந்து வாடகைக்கு எடுத்துகிட்டு ஒரு 3 BHK எடுக்கிறாங்கன்னா ஒரு 3 பேர் ஷேர் பண்ணிக்குவாங்க. இல்லை சில டைம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ரூமையே 2 பேர் கூட ஷேர் பண்ணிக்குவாங்க, இன்னும் வாடகை கம்மியாகிறதுக்காக. அந்த மாதிரி கூட இருப்பாங்க. ஒரு சில பக்கம் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ஹோட்டல்ஸ்க்கெல்லாம் வேலைக்கு வராங்கன்னா ஒரு 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 ஃப்ளாட்டை அப்படியே வாடகைக்கு எடுத்து கிட்டத்தட்ட அதுக்குள்ளே 10 பேர் எல்லாம் கூட தங்கியிருப்பாங்க. அந்த மாதிரி கூட அகாமடேஷன் வந்து இருக்குது. ஸோ நம்மளுடைய சாய்ஸுக்கு தகுந்த மாதிரி தான், நம்ம எந்த அளவுக்கு சஃபஸ்டிகேஷன் வேணுமோ இல்லை நம்ம அதை குறைச்சிக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து ரெண்ட் வந்து மாறுபடும். ஆனால் மினிமம் 30லேருந்து 60 ரியால் வந்து அகாமடேஷனுக்கு வந்து செலவாகும். இது இல்லாமல் வாட்டர் பில்லும் எலக்ட்ரிசிட்டி பில்லும் ஆவரேஜாக 10 ரியால் வந்து வரும். அது வந்து எந்த பில்டிங்லேயுமே வந்து ஃப்ரீ கிடையாதுங்க. எலக்ட்ரிசிட்டிக்கும் வாட்டருக்கும் நம்ம தான் பே பண்ணணும். அந்த மீட்டருக்கு தகுந்த மாதிரி நம்ம வாட்டர் பில்லும் இதுவும் வந்து நம்ம பே பண்ணணும். இது வந்து யூட்டிலிட்டி வாட்டருக்கு தான். ட்ரிங்கிங் வாட்டருக்கு அது இல்லாமல் நம்ம தான் செலவும் பண்ணிக்கணும். ட்ரிங்கிங் வாட்டர் வந்து பாட்டில்ஸ் வந்து ஒரு ரியால்லேருந்து 800 பைஸ்லேருந்து 1 ரியால் வரைக்கும் கிடைக்குது. அந்த பெரிய 18 லிட்டர் பாட்டில் இல்லை சின்னதாக 1.5 லிட்டர் கேன்ஸ் வேணுனாலும் நம்ம வாங்கிக்கலாம். அதுக்கு தனியாக உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ஆகும். ஸோ அகாமடேஷன் வந்து முடிஞ்சுது. செகண்ட் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபோன். மொபைலுக்கு வந்து கண்டிப்பாக இங்கே வந்து கொஞ்சம் காஸ்ட் அதிகம்தான். நெட் கார்டெல்லாம் போட்டோம்னா அந்த ஜிபி வந்து நமக்கு பத்தாது. நீங்கள் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து இப்போ வந்து சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இங்கே கொடுக்குற நெட் வந்து பத்தாது. அதனால் போஸ்ட்பெய்ட் வாங்கிக்கிறது பெஸ்ட்டுங்க. நீங்கள் வந்ததுமே வந்து லேபர் கார்டெல்லாம் அடித்து வந்ததுக்கப்புறமா நம்மளுடைய ரெசிடென்ஸ் கார்டை வச்சுட்டு என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு சிம் நம்ம பேரில் வாங்கிட்டு போஸ்ட்பெய்டு வந்து இது பண்ணிக்கிட்டிங்கன்னா மாதத்துக்கு 15 ரியால் செலவாகும். அதில் எப்படின்னா வந்து ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான ஜிபி கொடுப்பாங்க. எனக்கு கரெக்டாக தெரியல 100 ஜிபியா 150யான்னு எனக்கு தெரியலை. பட் ஆனால் ஓரளவுக்கு நல்லா ஜிபி கொடுப்பாங்க. லோக்கல் கால்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக பேசிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸோடு இருக்குது. ஸோ 15 ரியால் போஸ்ட்பெய்ட் வச்சுக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு வந்து நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம இந்த 1 ரியால் 2 ரியாலுக்கெல்லாம் கார்டு வாங்கி நம்ம ரீசார்ஜ் பண்ணோம்னா நமக்கு அது வந்து சரியாக வந்து பத்தாமல் போகும். நமக்கு அதை நான் சொன்ன மாதிரி நீங்கள் சோஷியல் மீடியாவில் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்கன்னா அது பத்தாது. இல்லை நான் சோஷியல் மீடியாவில் யூஸ் பண்ண மாட்டேன், சும்மா ஒரு மொபைல் வேணும் அப்படின்னு நெட்டு மட்டும் வேணும்னா ஒரு 5 ரியாலுக்கு கூட நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சில பில்டிங்கில் ஃப்ரீ வைஃபை இருக்கும். அந்த மாதிரி ஆக்சஸ் இருக்கிற பில்டிங்காக இருந்தால் நீங்கள் வந்து கம்மியான பைசாக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோன் முடிஞ்சது. மூணாவதாக வந்து இந்த ட்ராவல் எக்ஸ்பென்ஸு.
சிலர் வந்து கார் வாங்கிடுறாங்கங்க. செகண்ட்ஸ் கார் வந்து ஒரு 1000 ரியாலுக்கு கிடைக்குதுன்னா இப்போ லைசன்ஸ் எடுக்கிறது ரொம்பவே ஈஸி ஆயிடுச்சு. மேனுவலில் முதல்ல மேனுவல் எடுக்கிறோம். என் ஹஸ்பண்ட் லைசன்ஸ் எடுத்த டைம்லாம் மேனுவல் கியரில் தான் வந்து எடுக்கணும், நிறைய ரூல்ஸ் இருந்துச்சு. பட் இப்போ வந்து என்னென்னா ஆட்டோமேட்டிக் கார்லேயே வந்து நம்ம எடுத்துக்கலாம், கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குது, செலவுமே கம்மி தான். ஸோ லைசன்ஸ் எடுத்து ஒரு பழைய கார் வாங்கிட்டா பெட்ரோல் அலவன்ஸ் வந்து ஒரு 15 ரியால் அவ்வளோதான் வரும். நம்ம நீங்கள் போயிட்டு வர்ற கம்பெனிக்கும் நீங்கள் இருக்கிற இடத்துக்கும் கம்மி டிஸ்டன்ஸ்னால் ஒரு 15 to 20 ரியால் இருந்தால் தாராளமாக பெட்ரோல் எக்ஸ்பென்ஸ். இல்லை கார் எடுக்க முடியலை, அதாவது நீங்கள் லைசன்ஸ் எடுத்து வண்டி வாங்குற அளவுக்கு வந்து சேலரி இல்லை, நம்ம வந்து டாக்ஸியில் தான் அக்சஸ் பண்ணணும்னா அதுக்கு வந்து ஒரு 30 ரியால் மினிமமாக டாக்ஸிக்கு வந்து செலவாகும். ஸோ அதனால தான் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கம்பெனியில் அகாமடேஷன் கொடுத்து நம்ம அதை அக்சஸ் பண்ணிக்கிட்டோம்னா இந்த டாக்ஸி செலவும் மிச்சம், ரூம் ரெண்ட் மிச்சம், எலக்ட்ரிசிட்டி, வாட்டர் பில், இது எல்லாமே வந்து நமக்கு சேவ் ஆகும். பட் ஆனால் நம்ம கம்பெனி அகாமடேஷன் இல்லாமல் வெளியில் தங்குற மாதிரி இருந்தால் இந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாமே நம்ம கை காசு தான் நம்ம வந்து போட்டுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? மேக்ஸிமம் கம்மி சேலரி இருக்கிற யாருமே வந்து அகாமடேஷன் வந்து அகாமடேஷனை வந்து வெளியில் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க, உள்ளேயே தங்கிக்குவாங்க. ஓரளவுக்கு டீசெண்டான சேலரி ஒரு 500-600 ரியாலுக்கு மேலே வாங்குறாங்கன்னா வெளியில் தங்குறப்ப அவங்களுக்கு ஓரளவுக்கு ஓகேவா இருக்கும் இந்த எக்ஸ்பென்ஸை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு. அடுத்தது வந்து ஃபுட்டு. ஒருத்தர் கூட ரீசெண்டாக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, செல்ஃப் குக்கிங் பெஸ்ட்டா இல்லை வந்து மெஸ்ஸு பெஸ்ட்டான்னு சொல்லிட்டு. இது வந்து பியூர்லி வந்து உங்களுடைய சாய்ஸ் தான். இப்போ நல்லா ஒரு உங்களுடைய ஹெல்த் வைஸ் நீங்கள் பார்த்து பண்ணணுன்னா செல்ஃப் குக்கிங் வந்து ரொம்பவே பெஸ்ட்டுங்க. ஒரு 30 to 40 ரியால் இருந்தாலே வந்து நீங்கள் வந்து தாராளமாக குக் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இல்லை மெஸ்ஸுனா சின்ன சின்ன ஹோட்டல்ஸில் வந்து ஒரு மாதத்துக்கு 40 to 50 ரியால் வரைக்கும் நம்ம கட்டிட்டோம்னா 3 வேளையும் போய் சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு நல்லா குக் பண்ண தெரியும் அப்படின்னா செல்ஃப் குக்கிங் வந்து பெஸ்ட்டு. என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் கடையில் வந்து சாப்பிட்டுக்கலாம். இங்கே வந்து என்னென்னா இப்போ நீங்கள் ஒரு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒரு 500 பைசாக்கெல்லாம் வந்து ஒரு தோசை சாப்பிட்டுடலாம், இல்லை ஒரு பரோட்டா கிடைக்கும், காலையிலே வந்து இங்கே பரோட்டா கிடைக்கும், அந்த மாதிரி ஒரு 500 பைசாலேருந்து 1 ரியால்குள்ளே சாப்பிட்றலாம். லஞ்ச் வந்து சின்ன சின்ன கடைகளில், நான் சொல்கிறது பெரிய ஹோட்டல்ஸ் கிடையாது, சின்ன கடையில் 500 பைசா டு ஒரு 700 பைசாவில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடலாம். லஞ்ச் வந்து ஒரு 1 ரியாலில் சாப்பிட்றலாம். அதே மாதிரி தான் டின்னர். ஸோ ஒரு நாளைக்கு வந்து 2 to 2.5 ரியால் வந்து நீங்கள் வெளியில் சாப்பிட்டீங்கன்னா செலவாகும். மெஸ்ஸில் ஜாயின் பண்ணாமல் டெய்லியும் போய் கொடுக்குறீங்கன்னா ஒரு 2.5 to 3 ரியாலே வந்து உங்களுக்கு செலவாகும். இதே செல்ஃப் குக் பண்ணிங்கன்னா இங்கே ஒருத்தர் வந்து இருக்காரு, அவர் எப்படி இந்த ஃபுட் எக்ஸ்பென்ஸை மேனேஜ் பண்ணுறாருன்னா, இங்கே பெங்காலி மார்க்கெட்டில் வந்து மீன் கிடைக்கும் கொஞ்சம் சீப்பான ரேட்டில். அந்த போய் மீனை வாங்கிட்டு வந்து ஃபிஷ் கறி வச்சுக்கிட்டு ஒரு 4 நாள் எல்லாம் அதை மேனேஜ் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு குழம்பு வச்சுட்டு ஒரு 4 நாள் மேனேஜ் பண்ணிடுவாங்க. கோதுமை மாவு, அரிசி, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் காய்கறி வாங்கிட்டு இதையே ஒரு வேளை குக் பண்ணி 3 வேளையும் சாப்பிட்டுட்டு 20 ரியாலில் வந்து ஃபுட் எக்ஸ்பென்சஸ் வந்து முடிச்சிருவாங்க. ஓரளவுக்கு நல்லா சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க ஒரு 40 ரியால் to 50 ரியால் வரைக்கும் கூட ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இது வந்து டிபெண்ட்ஸ் தான், நம்மளுடைய சாப்பாடு பழக்க வழக்கத்துக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். நல்லா ஒரு ஹோட்டல் ஃபுட்டு சாப்பிட்ணும், விதவிதமாக ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க நல்லாவே எக்ஸ்பென்ஸ் பண்ணுவாங்க, மணியை வந்து மைண்ட் பண்ண மாட்டாங்க. பட் ஃபேமிலி ஊரில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இங்கே செலவு பண்ண வேண்டாமேன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரியும் இருக்காங்கங்க. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஒரு பையன்லாம் இங்கே வேலை பார்த்தான். அவன் என்ன பண்ணுவான்னா, ஒரு பேகு ரைஸு, ஒரு பேகு கோதுமை மாவு வாங்கிக்குவான். வாரத்துக்கு ஒருக்கா பர்ச்சேஸ் போகிறப்ப ஆனியனு, தக்காளி, கொஞ்சோண்டு காய்கறி, இவ்வளோதான் அவன் பர்ச்சேஸே. ஒரு 15 ரியாலுக்கு மேலே செலவே பண்ண மாட்டாங்க. இதில் என்ன சமைக்க முடியுமோ அந்த மட்டும் சமைச்சு சாப்பிட்டுட்டு காசை மிச்சம் பண்ணி ஊருக்கு அனுப்புகிறவங்களும் இருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து டிபெண்ட்ஸ் தான். ஃபுட் எக்ஸ்பென்ஸ் வந்து மேக்ஸிமம் செல்ஃப் குக் பண்ணிட்டிங்கன்னா கொஞ்சம் காசு கம்மியாக இருக்கும், ஹோட்டல்னா ஜாஸ்தியாக வரும். அடுத்தது ட்ராவல் அலவன்ஸ் பற்றி சொல்லியாச்சு. மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் பெருசாக வராது, ஏன்னா இன்சூரன்ஸ் வந்து மஸ்ட். எல்லாருக்குமே வந்து இங்கே வந்து கம்பெனி வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து கொடுத்துரும். ஏதாவது சில மெடிசின்ஸ் மட்டும் கவரேஜில் வராதுங்க. இப்போ வந்து மல்டிவிட்டமின்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த மாதிரி டேப்லெட்ஸ் மட்டும் கவரேஜில் வராது, அதுக்கு மட்டும்தான் நம்ம செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் வந்து நம்ம வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ்லேயே பார்த்துக்கலாம். டென்டலுக்கு கவர் ஆகாது, ஐக்குமே கவர் ஆகாது. அது 2 மட்டும், அந்த டென்டல் எக்ஸ்பென்ஸ் வந்தாலும் இல்லை ஐக்கான ஏதாவது ஒரு எக்ஸ்பென்ஸ் வந்தாலும் அது மோஸ்ட்லி கவரேஜில் வர்றதில்லை. பட் மற்றபடி எல்லாமே வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ இன்சூரன்ஸ் இருக்கிறதுனால மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வந்து பெருசாக வர்றது. ஸோ பேச்சுலர்ஸ்க்கு ஒரு மாதத்துக்கு ஆவரேஜாக எவ்வளோ வரும்னா, ரெண்ட் வந்து ஒரு 30 to 50 ரியால், எலக்ட்ரிசிட்டி அண்ட் வாட்டர் வந்து 10 ரியால் வரும், மொபைலுக்கு வித் நெட்டோட 15 ரியால் செலவாகும்,
ஃபுட் எக்ஸ்பென்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி 20 ரியால் டு 50 ரியால், இதுவும் டிபெண்ட்ஸ் தான். அதுக்கப்புறம் பெட்ரோல் ஆர்எல்ஸ் ட்ராவல் அலவன்ஸ் வந்து ஓன் வெஹிக்கல் வச்சுருக்கீங்க அப்படின்னா 15 ரியாலிருந்து ஒரு 20 ரியாலுக்கு பெட்ரோல் எக்ஸ்பென்ஸ் வரும். இதே டாக்ஸி ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னா ஒரு 30 ரியால் எல்லாம் வரும். ஏன்னா மினிமம் ஏறி இறங்கினாலே வந்து ஒரு ரியால் வந்து இப்போ கேட்குறாங்க. ஸோ ஒரு 30 ரியால் மினிமமாக ஒரு டாக்ஸி எக்ஸ்பென்ஸ் வந்து வரும். இவ்வளோதான் ஒரு மாதத்துக்கு பேச்சுலர்ஸ்க்கான செலவு வந்து ஒமானில் வந்து ஆகுங்க. ஓரளவுக்கு நான் மேக்ஸிமம் கவர் பண்ணிட்டேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். அதே மாதிரி லைக் கொடுங்க. கமெண்ட்டில் வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருந்தாலும் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். see you in another video. bye bye.